சுவானக்க மக்களே, என்ன மக்களே, நம்ம தண்ணி பழத்துக்கான காதலை நம்ம இப்படி உடைச்சிட்டோமாச்சே. எனக்கே வருத்தமா இருக்கு ப்ரோ. தண்ணி பழம் வந்து திவ்யா மேல வந்து அளவு கடந்த காதல் வச்சிருந்திருக்காரு ப்ரோ. அந்த அளவு கடந்த காதலின் வெளிப்பாடா மனசுக்குள்ள பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்திருக்காப்ல. அதனாலதான் திவ்யா தள்ளி தள்ளி போனாலும் தண்ணி பழம் வந்து ஒரு மாதிரி திவோ திவோ அப்படி சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போயிருக்காப்ல. அப்ப வீட்டுக்குள்ள உங்களுக்கே தெரியும், தண்ணி பழம் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப கடைசியா நம்ம திவ்யாவுக்கும் தண்ணி பழத்துக்கு ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த சண்டைக்கு அப்புறம் நம்ம திவ்யாவும் தண்ணி பழமும் பெருசா பேசிக்கல. திவ்யா தள்ளி தள்ளி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தண்ணி போல கொஞ்சம் ஓவர் டூ பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல, ஒரு மாதிரி எல்லையை தாண்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்ப பெருசா ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல. ஆனா நேத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. நேத்து ரிட்டன் வந்து திவ்யா கிட்ட வந்து, திவ்யா நம்பர் கொடு, நான் ஹாய் ஹலோன்னு மட்டும் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்பர் கேட்டு சுத்திட்டு இருந்தாப்ல. அப்ப அந்த விஷயம் ஒரு மாதிரி எல்லையை கடந்து தான் போச்சு. நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம், இவர் சரியில்லை, பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லாம இல்ல, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒரு மாதிரி அமுக்குறாப்புல பிதுக்குறாப்புல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காப்லன்னு சொல்லி பார்த்தா காலங்காலத்துல திரும்ப திவ்யா பின்னாடி ஒரு மாதிரி போறாப்ல. கொஞ்சம் மோசமா தான் இருக்காரு ப்ரோ. சத்தியமா சொல்ற, கொஞ்சம் மோசமா தான் இருக்காரு. அப்ப நம்ம பசங்க எல்லாம் வச்சு இப்ப வீட்டுக்குள்ள சம்பவத்தை பண்ணிட்டாங்க. சம்பவம் தரமான சம்பவம். விட்டா தண்ணி போல ஆட்டு வெடிச்சு செத்து போயிருவான் போல, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி துடியா துடிக்கிறான். அதாவது 10-15 வருஷம் லவ் பண்ணவன் கூட தன்னோட லவ்வரை நினைச்சு இப்படி ஃபீல் பண்ண மாட்டான். இருந்து ஒரு மாதிரி திவ்யாவை காஜி வழியில பார்த்துட்டு இருந்த அந்த கன்றாவி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுது வீட்டுக்குள்ள உட்காந்து. அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுதான். எனக்கு பிடிச்ச பொண்ணு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் வச்சு செய்யின்னு செஞ்சுட்டாங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதுல மொத்தமா பாத்துடலாமா? வீடியோக்கள் பாருங்க. முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ள பாருங்க இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் ஹாப்பி பர்த்டே காய்ஸ். ஹாப்பி பர்த்டே. நல்லா இருங்க, ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு இப்பதான் பிறந்த நாள் கொண்டாடினாங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. காலங்காத்தால நம்ம தண்ணி பழத்தை பிடிச்சி மாலைகள் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி மாட்டை அலங்காரம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இன்னைக்கு மாட்டு பொங்கல்ல உன்னை காலையில மாட்டை அலங்காரம் பண்ணியாச்சு. அப்ப மாட்டை அலங்காரம் பண்ணி அங்க எங்கமா கூட்டிட்டு ஒரு மாதிரி இது சுத்திட்டு இருந்தாங்க. அப்ப இந்த மாடு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டுனா ஒரு மாதிரி திவ்யா பின்னாடி போகுது, ஒரு மாதிரி திவ்யாவை துரத்து. திவ்யா வந்து டீலக்ஸ் ரூம்ல வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்கப்பா. அப்ப இந்த மாடு வேனுக்குன்னே ஒரு மாதிரி போயிட்டு, கலை நான் கண்ணாடி பார்க்கலாமா, கலை நான் கண்ணாடி பார்க்கணும்டான்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கண்ணாடி பார்த்துட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. வேனுக்குன்னே பக்கத்துல போயிட்டு ஒரு மாதிரி உரசுற மாதிரி பக்கத்துல இப்படி ஒரு மாதிரி உரசுற மாதிரி பக்கத்துல போயிட்டு ஒரு மாதிரி கண்ணாடி பார்க்காப்ல, வேனுக்குனே பண்றாப்ல. அப்ப அந்த இடத்துல திவ்யா பார்த்தாங்க, ஐயே இவன் சரியில்லை, ஒரு மாதிரி பக்கத்துல வரான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. சரியா? உடனே தண்ணி போல உள்ள இருந்து பாட்டு பாடுறாங்க பேர்ல ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காப்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தன்னை வந்து பெரிய ரொமான்டிக் ஹீரோவா நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காப்ல. அப்ப காலில இருந்து திவ்யா ஒரு மாதிரி துரத்திட்டு இருந்தாப்ல. அப்போ காலைல அடுத்து என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, வெளியே போயிட்டு நம்ம தண்ணி போல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு. ஓகேவா? சைக்கிள் ஓட்டிட்டு யாராச்சும் நம்ம சைக்கிள்ல ஏறுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாப்ல. அப்ப அங்க போன வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. வேணுக்குன்னே வினோத் அங்க போயிட்டு சைக்கிளை கொடுன்னு சொல்லி சைக்கிளை புடுங்கி திவ்யாவை சைக்கிள் ஏத்தியாச்சு. திவ்யாவை சைக்கிள் ஏத்திட்டு அவர் சைக்கிள் எடுத்து ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பார்த்து தண்ணி பழத்துக்கு வயிறு எரியுது. ஐயோ யாழை தூக்கிட்டு போறானே வினோத் சார், இப்படி பண்ணாங்க சார், எனக்கு பிடிச்ச பொண்ணு சார்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வயிறு எரிஞ்சு சாவுறான். எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு ப்ரோ. நீ என்னடா லவ்வாடா பண்ற, நீங்க ஏதோ பல வருஷ கப்பல் மாதிரி உன் ஆளை அடுத்தவன் கடத்திட்டு போன மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு உன்னை கண்டு பயந்து ஓடுது. இதுல இவர் பெருசா ஐயோ எனக்கு பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி பண்றாப்ல. எனக்கு பார்க்கும்போது காமெடியா இருக்கு. ஓகேவா? அப்ப மனுஷன் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னு நேரா போயிட்டு வியானா கிட்ட, வியானா இங்க பாரு எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வருது, வா வியானா நம்ம சைக்கிள்ல போலான்னு சொல்லிட்டு வியானாட்ட கேட்கும்போது வியானா சொல்லிச்சு, இங்க பாரு அமைதியா இருக்கணும். சரியா? அந்த பொண்ணு உன் கூட சைக்கிள்ல வர மாட்டேங்குன்னா அந்த பொண்ணு வந்து உன் கூட சேஃபா ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? வினோத்து கூட போகுதுன்னா வினோத்து கூட சேஃபா ஃபீல் பண்ணுது அந்த பொண்ணு, அதனால வினோத்து கூட போகுது. சத்தம் கடமை சாத்தின்னு உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டா வியானா. ஒரு அடியை போட்டாச்சு. அந்த இடத்துல தண்ணி பழத்துக்கான மூஞ்சி செத்து போச்சு. அப்ப திரும்ப தண்ணி பழம் வந்து வியானா கூப்பிட்டு இருக்கும்போது வியானா என்ன பண்ணுச்சுன்னா நேரா போயிட்டு வினோத் சைக்கிள் ஏறிட்டு அங்க வந்து திவ்யா 2 ரவுண்ட் அடிச்சுட்டு இறங்கிட்டாங்க. உடனே திருப்பி வியானா போயிட்டு வினோத் சைக்கிள் ஏறிட்டு உடனே தண்ணி பழத்துக்கு மூஞ்சே செத்து போச்சு. என்னடா இது, நம்ம ஒரு ரொமான்டிக் ஹீரோ, நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டேங்காங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கிறுக்கு பிடிச்சி சுத்திட்டு இருக்கு. அப்ப நம்ம திவ்யா என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த லிவிங் ஏரியா சோஃபால படுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப அங்க தண்ணி பழம் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு இப்படி படுத்துருக்குது. அந்த பக்கம் சேரை போட்டு உட்கார்ந்து ஒரு மாதிரி பாக்குறான் ப்ரோ. நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, இவன் ஏதாவது பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்கும் போதோ படுத்து இருக்கும் போது பார்வை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிதான் பாக்குறான். ஒரு மாதிரி பாக்குறான் ப்ரோ. இப்படி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு ஏதோ பாட்டு பாடுறாப்ல. அதான் திரும்பியும் தன்னை தானே பெரிய ரொமான்டிக் ஹீரோ நினைச்சுக்கிட்டு ஏதோ பாட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காப்ல. ஒரு மாதிரி பாட்டெல்லாம் எடுத்து விட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்டே இருங்க. அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லை. இவன் என்னத்தையும் அழுதுட்டே கிடக்கட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்டுக்காம பாட்டு படுத்திருந்து. ஓகேவா? திரும்ப பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கு சப்போர்ட்டுக்கு தண்ணி படத்தோட காதலன் கலையரசன் வேற பக்கத்துல நிக்காப்ல. 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரிப்பட்ட பார்வையை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்த பிரவீன் என்ன பண்ணிட்டாருன்னா, கொலை சுடுறேன் பாருன்னு சொல்லிட்டு உள்ள வந்து
நம்ம திவ்யாக்கான கையை பிடிச்சி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆனா திவ்யாக்கான கையில கொடுக்கல, தலைமை இப்படி கையை வச்சு தலைமை அவன் கையில கொடுத்துட்டு இருந்தான். ஓகேவா? பட் அது கொஞ்ச நேரம் ஓகேவா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தாண்ட ஏதோ எல்லையை தாண்ட மாதிரி எனக்கும் தோணுச்சு. தண்ணி பழம் மாதிரியே ஏதோ பிரவீனும் கொஞ்சம் எல்லை மீறின மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்டா இருக்கலாம். அவர் ஒரு நேரம் முத்தம் கொடுத்தா ஓகே, 2 நேரம் முத்தம் கொடுத்தா ஓகே, அமுக்கிட்டே இருக்காரு, அமுக்கிட்டே இருக்காப்ல. ஆனா இங்க திவ்யாவும் சரி ரைட், இவன் ஏதோ ஒன்று பண்றான், அவங்க கையில தானே முத்தம் கொடுக்கான்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் முத்தம் கொடுத்துட்டு விட்டுட்டான். அங்க தண்ணி பழம் பார்த்து வெறுப்பாய் எந்திரிச்சு போயிட்டாரு. ஓகேவா? எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டு பிரவீனா இது தப்பு பிரவீனே, பிரவீனா இது தப்பு பிரவீனா அழுதுட்டு இருக்காப்ல. இதுல எனக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, யாரையா நீ? யோ யாரையா நீ? எனக்கு புரியல. அவன் அங்க என்ன பண்ண உனக்கு என்ன எரியுது? ஏதோ பல வருஷ காதலர்கள் மாதிரியே பண்ணிட்டு இருக்கியா? ஏன்யா? ஏன் அது மட்டும் இல்லாம நீ வந்து உன்ன நீயே ரொமான்டிக் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கியா? சத்தியமா தெரியல ப்ரோ. உடனே பிரவீனை பிடிச்சி மிரட்டுறாப்ல, பிரவீன் இப்படி பண்ணாத, பிரவீன் இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்க பிரவீன் சும்மா இருப்பாரா? திரும்ப வேனுக்கு என்ன போயிட்டு அந்த கையை பிடிச்சி அவர் கையில முத்தம் கொடுத்துட்டே இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம திருப்பி பக்கத்துல போய் உட்காந்து வேனுக்குன்னு திவ்யாவை எழுப்பி உட்கார வச்சு திவ்யா வச்சு ஏதோ பாட்டு பாடுறாப்புல, காலை பிடிச்ச ஒரு மாதிரி பாதத்தை பிடிச்ச ஒரு மாதிரி தடவுறாப்புல. அது எங்கேயோ போக ஆரம்பிச்சிட்டு காய்ஸ். அது நல்லாவே இல்லை ஆக்சுவலா பார்க்க. திவ்யாவே ஒரு மாதிரி இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சைட்ல எஃப்ஜே இதான் சாக்குன்னு சைட்ல வந்து அவன் வேற ஒரு முத்தத்தை கொடுக்கான். பைத்தியக்கார பையில ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டானு ப்ரோ, ஏதோ பண்ண ஆரம்பிச்சானு. இதுல தண்ணி பழம் வெறுப்பாய் போயிட்டாரு. அந்த பக்கமா நடந்து அங்க எங்க போய் கவுந்துட்டாரு. இங்கதான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இங்க என்ன ஆச்சுன்னா, கானா வினோத் வந்து பாட்டு பாடி அவர் எழுப்பி ஒரு டான்ஸ் ஆடுறாப்ல, பிரவீன் எழுப்பி ஒரு டான்ஸ் ஆடுறாப்ல. அமித் அவருக்கு கடுப்பாயிட்டாரு. அவர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அமித் வந்து திவ்யாட்ட டான்ஸ் ஆடுறாப்ல, விக்ரம் வந்து திவ்யாட்ட டான்ஸ் ஆடுறாங்க, சபரி வந்து டான்ஸ். எல்லாரும் வளைச்சு டான்ஸை போடுறாங்க. எல்லாரும் வளைச்சு செம்மையா ஒரு டான்ஸை போட்டுட்டு இருந்தாங்க. தண்ணி பழம் செத்துட்டாரு. தண்ணி பழத்துக்கு நெஞ்சே வெடிச்சிட்டு கைஸ், நெஞ்சே வெடிச்சிட்டு. ஓகேவா? அது நல்லா இருந்துச்சு, பார்க்க ஒரு மாதிரி காமெடியா இருந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தண்ணி பழம் திரும்ப வாய் பேசிட்டு இருக்கும்போது பிரவீன் தூக்கிட்டாப்ல. பிரவீன் தூக்கிட்டு ஒரு ஆட்டத்தை போடுறாங்க. அடுத்த கானா வினோத் தூக்கி ஒரு ஆட்டத்தை போடுறாங்க. அமித் தூக்கி வச்சு ஆட்டத்தை போடுறாப்ல. சபரி தூக்குறாங்க. எல்லாரும் தூக்கி வச்சு ஒரு ஆட்டத்தை போடுறாங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்த என்னால கவனிக்க முடிஞ்சு ப்ரோ. இவங்க எல்லாருமே அவ்வளவு அழகா, எப்படி சொல்லலாம், ரொம்ப டீசெண்டா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப சரி ரைட் நமக்கு அந்த பொண்ணு கேப் கொடுத்துட்டு இப்படி தூக்கிடலாம் அப்படி தூக்கிடலாம் பண்ணல. ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. அந்த இடத்துல திவ்யா ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணாங்க. நம்மளால அதை கவனிக்க முடிஞ்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஜாலியா. அது திவ்யா கூட வீட்டுக்குள்ள சொன்னாங்க, எனக்கு ஜாலியா இருந்துச்சு இவங்க எல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு. அவங்களுமே ரொம்ப ஜாலியா தான் பண்ணாங்க. அவங்களுமே ரொம்ப சீரியஸா இதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டுலாம் பண்ணல. எல்லாருமே ஜாலி மோட்டிவ்ல தான் பண்ணாங்க. நம்ம வினோத் ஆகட்டும், அமித்லாம் உங்களுக்கு யோசித்து பாருங்க. அமித்லாம் திவ்யா மேல கோவத்துல இருந்தாரு. அமித் வந்து ஃபன் பண்றாப்ல, விக்ரம் பண்றாப்ல, எல்லாரும் ஃபன் பண்ணாங்க. நல்லதா இருந்துச்சு, எனக்கு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன, பிரவீன் மட்டும் இந்த காலங்கள் எல்லாம் பிடிச்சி கொஞ்சம் தடவாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மனுஷன் கொஞ்சம் இந்த தண்ணி பழத்தை வெறுப்பேத்துறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணாப்ல, அது மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத வேலை மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பர், நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. தண்ணி பழத்துக்கு நெஞ்சே வெடிச்சிட்டு, தண்ணி பழம் சும்மா இல்லாம ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒருத்தரையா போயிட்டு, தண்ணி பழம் நீ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்ட, எனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட நீ இப்படி பண்ணலாமா, எனக்கு பிடிச்ச பொண்ணு ஏன் இப்படி பண்றீங்க, திவ்யா கிட்ட ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப விக்ரம் போட்டு அடி நொறுக்கிட்டாப்ல. இங்க பாரு, அந்த பொண்ணு உன்னை மதிக்கவே இல்லை, அந்த பொண்ணு உன்னை கண்டுக்கவே இல்லை, நீ ஏன் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கு உனக்கும் செட் ஆகல, அந்த பொண்ணு உன்னை ஏதாவது பேசுதா, நீ ஏன் லூசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்க, தூரப்பை தோலை. அவங்க பாட்டுக்கு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என் கூட வந்து டான்ஸ் ஆடுறாங்க, பேசுறாங்க, நாங்க ஜாலியா இருக்கோம், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் லூசு மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு விக்ரம் போட்டு அடி நொறுக்கி பாக்குறாப்ல. இருந்தாலும் தண்ணி பழம் வந்து ஒரு மாதிரி பார்வையில மயக்கிறலான்னு சொல்லிட்டு திவ்யா வந்து இப்படி பாத்துக்கிட்டே இருக்காப்ல. ஏய் திவ்வு அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ப்ரோ. ஒரு மாதிரி ஒரு பார்வையை போட்டு பார்க்கறது, ஒரு மாதிரி பேசுறதுன்னு சொல்லிட்டு எதோ பண்ணிட்டு இருக்காப்ல. நல்லா இல்லை அவர் ஆக்சுவலா நல்லா இல்லை. அப்புறம் இவனெல்லாம் சேர்ந்து தண்ணி பழத்தை கொஞ்சம் அலையவே வச்சுட்டானு. தண்ணி பழம் வெளியே போயிட்டு ஒரு குஷன் பேக்கை போட்டு, தண்ணி பழம் வெளியே போயிட்டு அந்த பீன் பேக்கை போட்டு ஒரு மாதிரி படுத்துட்டாரு. அங்க போயிட்டு நம்ம கானா வினோத் ஒரு பாட்டெல்லாம் போட்டாரு பாருங்க. சத்தியமா சொல்றேன், வேற லெவல் பிளாஸ்ட். ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. கொஞ்சம் விட்டா தண்ணி பழம் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிருப்பாரு. நல்ல வேலை தப்பிச்சிட்டாப்ல. ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் தண்ணி பழம் விடுற அந்த டைலாக் தான், இப்படி பண்ணாங்கடா, எனக்கு பிடிச்ச பொண்றான்னு சொல்லிட்டு கிறுக்கு மாதிரி டைலாக் பேசிட்டு இருக்காரு. உனக்கு பிடிச்ச பொண்ணு அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும்லையா, அந்த பொண்ணுக்கு பிடிச்சாதானே 2 பேருக்கும் சரின்னு சொல்லிட்டு மியூச்சுவலா போக முடியும். அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது அந்த பொண்ணு கூட நீங்களாம் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா மோத? எனக்கு அதான் தெரியல, மெண்டல் மாதிரியே பண்ணிட்டு இருக்காப்ல. மொத்தத்துல பாய்ஸ் எல்லாம் வச்சு சம்பவம் செஞ்சுட்டாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஃபன் பண்ணாங்க. சபரி டான்ஸ் ஆடினது, கானா வினோத் டான்ஸ் ஆடினது, பிரவீன், அமித் எல்லாருமே சேர்ந்து ஃபன் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு கைஸ், நல்லா இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எனக்கு கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பரவாயில்ல, ஒரு பொண்ணை கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிருந்தாங்க. என்னதான் வளைச்சு டான்ஸ் ஆடினாலும், என்னதான் கையே பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி அவனை கையில் அவனை முத்தம் கொடுத்துக்கிட்டாலும்
அங்க ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். டக்குன்னு ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சிருவாங்க. பட் இங்க வந்து பசங்க ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.